ஹலோ காய்ஸ், இன்றைய தினத்தில் நம்ம பார்க்க போகிற ஜென்ரல் நாலேஜ் என்ன அப்படின்னு தானே யோசிக்கிறீங்க. ஃபர்ஸ்ட் கொஷன் என்ன அப்படின்னு பார்த்தா, நம்மளுடைய கணித வேலைகளை இலகுபடுத்துறதுக்காக பயன்படுத்தக்கூடிய ஒரு பொருள் தான் கால்குலேட்டர். அந்த கால்குலேட்டரை கண்டுபிடித்தவர் யார்? அதற்கான விடை பாஸ்கல் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நபர் தான் இந்த கால்குலேட்டரை கண்டுபிடித்து கணக்கை இன்னுமே இலகுபடுத்தி இருக்கிறாரு. செகண்ட் கொஷன் என்னன்னா, தொட்ட உடனே இறந்து போயிருமா ஒரு பறவை. அப்படிப்பட்ட பறவை அப்படின்னு சொன்னா டைட்டோனி பறவையை தான் சொல்றாங்களாம். தேர்ட் கொஸ்டின் என்ன அப்படின்னு பார்த்தா, இந்த உலகத்துல அதிகமாக தேநீர் குடிக்கக்கூடிய நாடு எது அப்படின்னா அது இந்தியா தான் அதிகமான தேநீர் குடிக்கக்கூடிய நாடாக சொல்லி இருக்கிறாங்க. இந்த உலகத்துல பல நாடுகள்ல பல உற்பத்திகள் செய்து வராங்களாம். இருந்தாலுமே ரப்பர் உற்பத்திக்கு பிரசித்தி பெற்ற நாடு அப்படின்னு சொன்னா எந்த நாடை நீங்க சொல்லுவீங்க? எந்த நாடு அப்படின்னா மலேசியா நாட்டில் தான் அதிகப்படியான ரப்பர் உற்பத்தி காணப்படுதான். ஃபைனல் கொஸ்டின் என்ன அப்படின்னு பார்த்தா, திருக்குறள் இருக்கு இல்லையா, அந்த திருக்குறளை தமிழ்ல எழுதினவர் திருவள்ளுவர். அதை ஆங்கிலத்துக்கு மொழிபெயர்த்தவர் உங்களுக்கு தெரியுமா? யார் அப்படின்னு பார்த்தா ஜியு போப் அப்படிங்கிறவர் தான் திருக்குறளை ஆங்கிலத்துல மொழிபெயர்த்திருக்கிறாரு. ஓகே காஸ், இன்றைய தினத்துல நம்ம ஜென்ரல் நாலேஜ்ல பல விஷயங்களை தெரிந்து கொண்டோம் இல்லவா? நாளைய தினத்துல இன்னுமே எக்ஸ்ட்ராவான ஜென்ரல் நாலேஜோட நான் உங்களை மீட் பண்றேன். அது வரைக்கும் பாய் ஃப்ரெண்ட்ஸ்.